ஒரு இடத்துல பெரிய மனுஷன்லாம் கூடி ட்ரிங்க் பார்ட்டி நடத்துறது வழக்கம். அங்கே அப்போ அருளோ யாரோ இருந்தாங்களாம். அவர் அதை ரைட் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். அதனால் அவர் ராஜாஜி கிட்ட போனார், சிஎம் கிட்ட, இந்த மாதிரி அந்த இடத்த ரைட் பண்ண போகிறோம், பண்ணுங்க, பெரிய மனுஷன்லாம் இருக்கான், இருக்கட்டும் பரவாயில்ல பண்ணுங்க. இல்லை அங்கே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி இருக்கார். கொஞ்ச நேரம் யோசிச்சாரா என்ன பண்ணலான்னு. அந்த ஜட்ஜி கிட்ட, சீஃப் மினிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துன்னு இருக்கார், உங்களோட அர்ஜென்ட் டிஸ்கஷனும், உங்கள் வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போன உடனே ரைட் பண்ணினார். இவர் அதே மாதிரி ஜட்ஜி வீட்டுக்கு போயிருக்கார். ஜட்ஜி அடிக்க போயிருக்க ஓடி வந்திருக்கார் வீட்டுக்கு. அவர் ஒன்றுமே சொல்லல. திஸ் டைம் யூ ஹவ் பீன் வார்ன்ட், நெக்ஸ்ட் டைம் யூ வில் பி அரெஸ்டட் அப்படின்னு. அந்த ஜுடிஷியரி மேலே இருந்த மரியாதையின் காரணம் எவ்வளவு நாசுக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கார் பாருங்க. காமராஜ் செத்தப்போ அந்த வாடகை வீட்டிலேருந்து அந்த வீட்டில் ஒரு பீரோவில் 28 ரூபாய் ஒன்று இருந்திருக்கு. அவருடைய சொத்து ஆஸ்தி அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் உருவாக்கினவர் சேர்த்த சொத்து 28 ரூபாய். அதோட கூட ஒரு துக்ளக்கும் இருந்தது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க.